எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹேமா சுப்ரமணியன். வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ். சாண்ட்விச்சஸில் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. சில சாண்ட்விச்சஸ் நம்மளுக்கு ரெஸ்டாரண்ட்ஸில் தான் கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு ஸ்டைல் சாண்ட்விச் தான் இன்றைக்கி நான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். இது சிக்கன் கிளப் சாண்ட்விச். இது ரொம்ப ஈஸியான ஒரு சாண்ட்விச் ரெசிபி. வாங்க இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். சிக்கன் கிளப் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் சிக்கனை குக்கரில் போட்டு வேக வச்சுக்கலாம். நான் போனோட இருக்கிற சிக்கனை யூஸ் பண்ணுறேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கன் கூட யூஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றுங்க, கொஞ்சமாக உப்பு, மிளகுத்தூள் போடுங்க. குக்கரை மூடி 4-5 விசிலுக்கு வேக விடுங்க. சிக்கன் நல்லா வெந்துடுச்சு. நெக்ஸ்ட் நம்ம சிக்கனை உதுத்து வச்சுக்கலாம். அடுத்து உதுத்து வச்ச சிக்கனில் 3 டேபிள் ஸ்பூன் மேயோனேஸ் சேர்த்து மிக்ஸ் பண்ணுங்க. சிக்கன் பீசஸ் மேயோனேஸை நல்லா அப்சார்ப் பண்ணி இன்னும் நல்லா ஜூஸியாக சாஃப்டாக இருக்கும். இதை அப்படியே 10 நிமிஷம் ஊற விடுங்க. நெக்ஸ்ட் நான் தக்காளியும் வெள்ளரிக்காயும் கட் பண்ண போகிறேன். தக்காளியை ரொம்ப மெலிசாவும் இல்லாமல் ரொம்ப திக்காவும் இல்லாமல் இந்த மாதிரி கட் பண்ணிக்கோங்க. அடுத்து வெள்ளரிக்காயை தோல் சீவிட்டு மெலிசா கட் பண்ணுங்க. பிரெட்டை டோஸ்ட் பண்ணுறதுக்கு ஒரு பேனில் கொஞ்சம் வெண்ணெய் தடவுங்க. பிரெட்டை ரொம்ப டோஸ்ட் பண்ணணும்னு இல்லை, கொஞ்சம் லைட் கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் எடுத்து வச்சுருங்க. கிளப் சாண்ட்விச் பண்ணுறதுக்கு நமக்கு 3 பிரெட் ஸ்லைசஸ் வேணும். இந்த ரெசிபிக்கு நீங்கள் ஒயிட் பிரெட் இல்லை ப்ரௌன் பிரெட் எது வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் பேனில் 1 டீஸ்பூன் எண்ணெயை ஊற்றுங்க. கல் நல்லா சூடானதும் முட்டையை உடச்சி ஊற்றுங்க. அது மேலே கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகுத்தூள் போடுங்க. அடுத்து பிரெட்டில் கொஞ்சமாக மேயோனேஸ் தடவுங்க. நெக்ஸ்ட் சிக்கன் ஃபில்லிங்கை மேலே ஈவனாக ஸ்ப்ரெட் பண்ணுங்க. இன்னொரு பிரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கம் ஃபர்ஸ்ட் மேயோனேஸ் ஸ்ப்ரெட் பண்ணுங்க. மேயோனேஸ் ஸ்ப்ரெட் பண்ண சைடை சிக்கன் ஃபில்லிங் மேலே வைங்க. அடுத்த பக்கம் மேயோனேஸை தடவுங்க. நெக்ஸ்ட் கட் பண்ண வெள்ளரிக்காயும் தக்காளியும் பிரெட் ஸ்லைஸுக்கு மேலே வச்சு அரேஞ்ச் பண்ணுங்க. அதுக்கும் மேலே ஒரு ஸ்லைஸ் சீஸ் வைக்கிறேன். நெக்ஸ்ட் பொரிச்ச முட்டையை மேலே வைங்க. கடைசியாக பிரெட் ஸ்லைஸில் ஒரு பக்கம் மட்டும் மேயோனேஸ் ஸ்ப்ரெட் பண்ணி முட்டைக்கு மேலே வச்சு க்ளோஸ் பண்ணுங்கள். சூப்பரான சிக்கன் கிளப் சாண்ட்விச் ரெடி ஆகிடுச்சு. நீங்கள் உடனே சர்வ் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் டைம் ஏதாவது ஒரு வித்தியாசமான சாண்ட்விச் ட்ரை பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக இந்த சிக்கன் கிளப் சாண்ட்விச் ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருமே என்ஜாய் பண்ணுவாங்க. ஸோ சிக்கன் லவர்ஸ்க்கு இது ஒரு நல்ல ஒரு டிலைட்ஃபுல் ரெசிபி. கண்டிப்பாக ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க.